வணக்கம் நண்பர்களே. இந்த செடியை பார்த்திருக்கிறீங்களா? இது பாதை ஓரத்திலையும் காலியான நிலங்களையும் கூட வளரக்கூடிய ஒரு சாதாரண செடி. முக்கியமா கிராம பகுதிகள்லாம் நிறையாவே அதுவாவே முளைச்சிருக்கும். வீட்டை சுத்தி இருக்கும், வீட்டு ஓரங்கள்ல இருக்கும், சாலை ஓரங்கள்ல இருக்கும், பைப் பக்கத்துல இருக்கும். ஸோ இது நிறையாவே கிடக்கும். ஆனா இதனுடைய மருத்துவ சக்தி தெரியும்னா நீங்க அதிர்ச்சி அடைவீங்க. அந்த அளவுக்கு மருத்துவ சக்திகளை கொண்டது. லட்சங்கள் செலவிட்டாலும் சரியாகாத சில பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு செடி உதவியா இருக்குது. அதுதாங்க நாயுருவி. இது நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு செடி தான். இது ஆயுர்வேதத்துல சித்தால இத மருத்துவத்திற்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஆனா நமக்கு இது தெரியாம போயிருச்சு. ஸோ இந்த நாயுருவி செடி எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இமேஜ்ல தெரியுதுல அந்த மாதிரி இருக்கும். அது மேல அதனுடைய பூக்கள் முள்ளு முள்ளா இருக்கும். ஸோ அதை நம்ம நாயுருவி செடி அப்படின்னு சொல்றோம். இதை இங்கிலீஷ்ல அக்கிராந்தஸ் ஆஸ்பெரா அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல நாயுருவி. ஆங்கிலத்துல பிரிக்கல் சாஃப்ட் ஃப்ளவர். அதாவது இதனுடைய பொட்டானிக்கல் நேம் அகிராந்தஸ் ஆஸ்பெரா. இங்கிலீஷ்ல பிரிக்கல் சாஃப்ட் ஃப்ளவர். இதை அந்த செடி இந்தியா முழுவதுமே இயற்கையாகவே வளரக்கூடியது. ஸோ இது நிறைய மெடிசினல் பயன்கள் கொண்ட ஒரு செடி. இது சாதாரணமாக வளரக்கூடியது. பொதுவாக இது சாலை ஓரம், வெறிச்சோடிய நிலங்கள், கிராமப்புறங்கள் அப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். இந்த நாயுருவி செடி ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் ரெண்டுலையும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. எத்தனை வருஷம்னா நூற்றாண்டுகள் காலங்களாகவே இதை பயன்படுத்திட்டு வர்றாங்க. முக்கிய காரணம் இது ஏன் அவங்க பயன்படுத்துறதுக்கான முக்கிய காரணம் இதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ். இதில் ஆல்கலாய்ட்ஸ், செஃபோனின்ஸ், அப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதனால தான் அவங்க பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதனால நிறையா பிரச்சனைகளுக்கு, பெரிய நோய்களுக்கு இது மருந்தாக இருக்குது. அது என்னென்ன நோய்கள் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுவாச பிரச்சனைகள்ங்க. உங்களுக்கு அடிக்கடி இருமல், சளி, அதாவது மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்குன்னா நீங்கள் நாயுருவி செடியை பயன்படுத்தலாம். ஸோ எப்படி பயன்படுத்தணும்னா, நாயுருவியை நம்ம டிகாஷன், அதாவது நல்லா கொதிக்க வச்சு அதனுடைய சாறை எடுத்து குடிச்சிக்கலாம். இது இப்படி குடிக்கிறதுனால சளி வெளியில் வர்றதுக்கு உதவும். எப்படி செய்யலாம்னா, இதுக்கு நாயுருவியுடைய இலைகளை சிறிதளவு எடுத்துட்டு தண்ணீர் ஒரு கிளாஸ் ஊற்றி நீங்கள் நல்லாவே கொதிக்க வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் தினசரி மருந்தாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நிலையும் உடல் வாகும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம சொல்கிறது ஒரு பொதுவான தகவல் தான். அதனால தான் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது ரொம்ப நல்லது. அடுத்து 2வது நோய்க்கு மருந்து என்னன்னா, சிறுநீரக கற்கள், கிட்னி ஸ்டோனுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. சிறுநீரக கற்கள் பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது நாயுருவி ஜூஸ் இது சிறுநீர் வழியாக போய் அங்கே இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றதுக்கு உதவும். இது கிட்னி கிளீன்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிட்னியை க்ளீன் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு செடிங்க. இது முழுமையான மருத்துவ சிகிச்சைக்கு மாற்று இல்லை. ஆனால் இதை நாட்டு மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பரான ஒரு நாட்டு மருத்துவரையோ இல்லைன்னா உங்களுடைய மருத்துவருடையோ நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அடுத்த 3வது நோய்க்கு மருந்தாக பயன்படுது. அது என்ன நோய்னா, தோல் நோய் தாங்க. இப்போவும் கோடைக்கால வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இதனால் நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும். சொறி சிரங்கு, காயம் இது எல்லாமே வரும். அப்போ நம்ம நாயுரி இலைகளை நீங்கள் நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி செஞ்சு எந்த இடங்களில் சொறி சிரங்கு இருக்குதோ, காயம் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பயன்படுத்தலாம். இதனால் சொறி சிரங்கு, காயம் இது எல்லாமே வேகமாகவே சரியாயிடும். ஸோ தோல் நோய்களுக்கு ஒரு அருமருந்தாக இந்த நாயுருவி செடி இருக்குது. அடுத்த ஒரு நன்மை, அடுத்து என்ன நோய்க்கு மருந்தாக இருக்குதுன்னா, பல் மற்றும் வாய் நலத்திற்கு. ஸோ வாய்க்கு ஒரு நல்ல மருந்தாக என்னது நாயுருவி செடி இருக்குது. நாயுருவியோடைய வேரை பவுடர் பண்ணி பழங்காலத்தில் அதை டூத் பவுடராக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய பற்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் இருந்திருக்கு. ஈறு வலி இல்லாமல், வாய் துர்நாற்றம் இல்லாமல் இது எல்லாத்தையுமே
வந்து ஈடுகட்டுறதுக்கு இந்த நாயுருவி பவுட்ரு வந்து பயன்பட்டுருக்குது. அது இப்போ யாருக்காவது பல்லு வலி, ஈரல வலிகள், ஈறுகளில் ரத்தம், வாய் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாயுருவியோட வேரோடைய பவுட்ரை நீங்கள் பயன்படுத்தலாம். இதனால் வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு நோய் என்னென்னா மூட்டு வலி மற்றும் உடல் வலிங்க. இது இப்போ இருக்கக்கூடிய 40 வயதை எட்டினாவே வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு பொதுவான பிரச்சனை ஆயிடுச்சு. மூட்டு வலி, உடல் வலி இது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இது இருக்குது. ஸோ எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் எடுத்தும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சிலருக்கு வந்து சரியே ஆகிறதில்ல. ஆனால் அவங்க ஒரு முறை நாயுருவியோடைய ஆயிலை பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ நாயுருவியோடைய ஆயில்களை நீங்கள் மூட்டுக்களில் தடவினா வலி குறைய உதவும். ஸோ இந்த நாயுரி ஆயிலை எப்படி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இப்போ நீங்கள் ஒரு வாரம் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தேவையான இலைகளை வந்து நீங்கள் எடுத்து அந்த இலைகளை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயோ இல்லை வேறு நல்லெண்ணெயோ நீங்கள் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வந்து அந்த எண்ணெயில் போட்டு சிம்மில் வச்சு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கிறணும். காய்ச்சி எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு அது நீங்கள் அந்த ஆயிலை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த உங்களுடைய மூட்டுகளில் வந்து அந்த எண்ணெய்களில் வந்து 2 சொட்டு 3 சொட்டு விட்டு நல்லா மசாஜ் நீங்கள் கொடுத்துட்டு வந்தாவே உங்களுடைய மூட்டுகள் வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஆன்லைனில் ஆஃப்லைனில் நீங்கள் நாயுருவி பவுடர், நாயுருவி ஆயிலில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து ஒரு 7வதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா பெண்கள் மற்றும் ஆண்கள் நலம் தாங்க. ஸோ இந்த செடி உடலை சுத்தம் செய்யும், ஹார்மோன்களை பேலன்ஸ் படுத்தும். சில பாரம்பரிய முறைகளில் இது பயன்படுத்திட்டு வரப்படுது. ஸோ ஆண்கள் பெண்களுக்கு அவங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக இருக்குது. ஹார்மோன்களை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செடியாக இருக்குது. ஸோ ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக இந்த செடிகளை வந்து பயன்படுத்தலாம். அடுத்து இந்த செடியை பயன்படுத்தும் பொழுது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா இந்த செடி எல்லாருக்குமே சூட் ஆகாது. சிலருக்கு வந்து அலர்ஜியை ஏற்படுத்தும், அதாவது ஒவ்வாமை ஏற்படுத்தும். சிலருக்கு வந்து இது சூட் ஆகும். ஸோ யாரெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் இந்த செடியை வந்து எடுக்கிறது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த செடிகளை பயன்படுத்தும் பொழுது அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்தணும். நண்பர்களே, நீங்கள் சாதாரணம் நினச்ச இந்த ஒரு செடி இவ்வளவு நன்மைகளை கொண்டு இருக்குது. ஸோ நம்ம எங்கெங்கேயோ மூட்டு வலி, கை கால் வலி, அடுத்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எவ்வளவோ மருந்து, ஆயில் இதெல்லாமே நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஆனால் ஒரு முறை நம்ம வீட்டு வாசலில் கிடக்கக்கூடிய இந்த நாயுரி செடியோடைய இலைகளை பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்படி பாதை ஓரத்தில் கிடைக்கும் இந்த ஒரு செடி இவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.